சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை பார்ப்போம். சங்கீதம் 22:24. உபத்திரப்பட்டவருடைய உபத்திரத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுவதில் அவனை கேட்டறினார். அப்படியாக உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமா எண்ண மாட்டார். மனுஷனை விட உன் நிலைமையை அற்பமா நினைக்கலாம், உன் வாழ்க்கையை அற்பமா நினைக்கலாம், உன் குடும்பத்தை அற்பமா நினைக்கலாம், நீ செய்யற வேலையை அற்பமா நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் அற்பமா நினைக்கிறவர் அல்ல. உன் சூழ்நிலையை பார்க்கிறவரா இருக்கிறார். உன் சூழ்நிலையை பார்த்து இன்றைக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறார் ஆண்டவர். உன் உபத்திரத்தை பார்த்து, ஆண்டவரே என் உபத்திரம் இப்படியா இருக்குது, என் வேதனை இப்படியா இருக்குது நினைத்து கொண்டு இருக்கலாம். அதுதான் ஆண்டவர் சொல்லுங்க, உபத்திரப்பட்டவருடைய உபத்திரத்தை அற்பமா எண்ண மாட்டாரு. உன் வாழ்க்கையை அற்பமா நினைக்க மாட்டாரு. உன் வாழ்க்கையில பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்யணும்னு நினைக்கிறேன்னா நீ அவரோடு கூட இருந்து ஜெபம் பண்ணு. அவரோடு கூட இருந்து பெரிய காரியத்தை ஆண்டவர் உன் வாழ்க்கையை செய்ய போறாரு. இன்றைக்கு நீ ஜபிக்கிற ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். அதனால இந்த உபத்திரம் இன்னைக்கு இப்படியா இருக்குது, இந்த உபத்திரத்தை என்னை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க அப்படின்னு நினைக்காது. கேட்கிறவர் இருக்கிறார், நன்மை செய்கிறவர் இருக்கிறார், உனக்கு உதவி செய்கிறவர் இருக்கிறார். உனக்கு நிச்சயமாக உதவி செய்வார். இன்றைக்கு உதவி செய்வார். இந்த நிமிஷத்திலே உதவி செய்ய பெரிய காரியத்தை செய்வார். துக்க நாட்கள் இதுவே முடிந்தது. ஆமென்.